Hi viewers, welcome to Sujitra Kitchen. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் போடும் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள. Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா டாய்லெட் கிளீனர் வந்து வீட்லயே ஹோம்மேட் டாய்லெட் கிளீனர் எப்படி வீட்லயே ரெடி பண்ணலாம்ன்ற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் फ्रेंड्स. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்தியன் டாய்லெட் கிளீனிங் போடுங்க அப்படினு கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கிளீனர் இருந்துச்சு அப்படினா நம்ம இந்தியன் டாய்லெட் க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதுக்கு வந்து நான் ஹோம்மேட்லயே இருக்கிற பொருட்களை வச்சு தான் இது நான் செய்ய போறேன். இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு டாய்லெட்டும் க்ளீன் ஆகிடும். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் நிறைய நான் எடுத்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு கம்மியான மெஷர்மெண்ட்டு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி வேணும்னா கூட நீங்கள் அளவு அதுக்கு மேலே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. வாஷிங் சோடா வந்து ஒரு பவுலு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட். இது வந்து உங்களுக்கு தெரியும் சக்கரை மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நல்ல அழுக்கு எடுக்கக்கூடிய பவர் அதுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. இது வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்எல்எஸ். இது வந்து கெமிக்கல் ஷாப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. எப்பொழுதுமே வந்து இந்த கெமிக்கல் ஷாப்பில் போய் இது நீங்கள் எஸ்எல்எஸ் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனிங் ப்ராசஸ்க்கோ இல்லை உங்களுக்கு வேறு மற்ற ப்ராசஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நிறைய நான் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருப்போம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா உடனே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து இது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கிருமிகளை எடுக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. யாருமே இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ரேட்டுமே வந்து 20 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் தான் உங்களுக்கு கிடைக்கிது. இதுவுமே இன்றைக்கி வந்து நமக்கு இந்த க்ளீனிங்க்கு தேவை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாம்பு பாட்டில் ஒன்று தேவை. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து க்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம இதெல்லாம் எப்படி வந்து ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ்லாம் போட்டுட்டேன். எப்பொழுதுமே வந்து சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் க்ளவுஸ்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த லிக்விடெல்லாம் செய்யும்பொழுது நம்ம கையில் பட்டுட்டு இன்ஜரி ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். ஏன்னா குழந்தைங்களும் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யாதீங்க. அது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து செய்ய ஆரம்பிச்சுக்குங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துட்டேன். இப்போ அந்த பவுலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாஷிங் சோடாவை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. வாஷிங் சோடா பேக்கிங் சோடாவுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழுக்கு எடுக்கக்கூடிய தன்மை ஜாஸ்தி இருக்குது. இதோடவே வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிடும் இதோட சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டீல்லலாம் ஸ்பூன் போடாதீங்க. இந்த மாதிரி வந்து பீங்கான்லேயோ இல்லை இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்லேயோ இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பெராக்சைடு இது வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பொங்கி வரும். அதனால் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. பயப்படாதீங்க, அது ஒன்றும் பண்ணாது. பொங்கி வரதான் செய்யும். அது மேலெல்லாம் வந்து தெளிக்க ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதை அப்படியே சேர்த்து கலரிக்கலாம். இதுக்காக தான் நான் க்ளவுஸ் போட சொல்லியிருக்கிறது. இந்த மாதிரி வந்து க்ளீனிங் நம்ம பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற இந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் செஞ்சுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவும் வந்து மீதி ஆகுது. ஏன்னா நம்ம கடையில் போய் அப்பப்போ வந்து ஒரு க்ளீனிங் பவுடரோ இல்லை க்ளீனிங் லிக்விடோ எதுவும் வாங்க முடியாது. இது அப்படியே கரைட்டும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நுர வளத்தை கொடுக்கறதுக்காக வந்து எஸ்எல்எஸ் இதோடவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் செஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அப்பப்போ கூட உங்களுடைய பாத்ரூமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது இப்போ வாட்டர் இதோடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா லிக்விடாக தான் நமக்கு வேணும். அதனால் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக வந்து ஏன்னா நம்ம டாய்லெட் க்ளீனர்லாம் கூட அந்த மாதிரி தானே இருக்கும் ஷாப்பில் வாங்குறது. அதனால் வந்து கலர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃப்ராக்னன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். நல்ல கலர் கொடுக்கும்.
இதோடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டாய்லெட் கிளீனர் வந்து நம்ம ஷாப்பில் வாங்கும்போது கிடைக்கிது இல்லையா, அதனால் வந்து இல்லை சொட்டு நீளம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கலர் இதுக்காக வாங்கணுன்றது கிடையாது. இதெல்லாமே வந்து ஈஸியாகவே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிளில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அப்படியே அடியில் நின்றுடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஷாம்பு பாட்டிலை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பாட்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட அதில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம். இப்போ என்னுடைய இந்தியன் டாய்லெட் இது. இப்போ நான் அந்த லிக்விடு செஞ்சோம் இல்லைங்களா, அதை தான் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றிக்குங்க. என்னுடைய டாய்லெட் பாருங்கள் எவ்வளோ சுத்தமே இல்லாமல் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. இப்போ வந்து ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷமாக நல்லா தேய்ச்சாச்சுங்க அந்த லிக்விடு போட்டுட்டு. இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடியே நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ அழுக்கு வந்து அதுலேருந்து போகுதுன்றது மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள். எப்பயுமே வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி லிக்விடெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்லேயே இந்த மாதிரி வந்து லிக்விடெல்லாம் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் என்னுடைய டாய்லெட்டு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த லிக்விடை செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் பாத்ரூமை வந்து நீங்கள் இந்த மாதிரி பளபளன்னு க்ளீனாக வச்சுக்கலாம். ரெகுலராக இந்த இந்தியன் டாய்லெட் மட்டும் இல்லைங்க, என்னுடைய வெஸ்டர்ன் பாத்ரூம் கூட நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுறது. இந்த மாதிரி லிக்விடு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 2 பாத்ரூமும் வந்து ஈஸியாகவே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே வந்து நம்மளுடைய டாய்லெட்லாம் க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப க்ளீனாகவும் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எந்த ஒரு தமிழ் சேனல்லையுமே வரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.